நெறைய டீ கடை பார்த்துருக்கேன். எனக்கு அது பார்க்கும்போதே மைண்ட்ல வரதுதான், இந்த பசங்க ஃபுல்லாவே இந்த டீ கடையில தான் இருப்பாங்களா? அப்படின்ற மாரி. ஸோ ரேண்டமா ஒரு நாளைக்கு நானும் இந்த மாரி டீ குடிக்கிறதுக்காக டீ கடைக்கு போனப்போ, அங்க சீட் இல்ல. அப்போ ஒரு பக்கத்துல ஒரு அண்ணா, "இங்க உட்காந்துக்கோமான்னு" சொல்லி அவங்க பேக் எடுத்தாங்க. நானும் அங்க போய் உட்காந்து என்னோட கியூரியாசிட்டி தாங்க முடியுமா, நான் கேட்டேன் அந்த அண்ணாகிட்ட. "அது ஏன் அண்ணா டீ கடையில இவ்ளோ பசங்க? எப்ப பார்த்தாலும் ஃபுல் பசங்க மட்டும் தான் இருக்காங்க" அப்படின்னு. அந்த அண்ணா வந்து, "அம்மா எனக்கு 6,00,000 கடன் இருக்கு" அப்படின்னாங்க. நான் வந்து, "ஐயோ! எதுக்கு கேட்டேன்?" அப்படின்ற மாரி இருந்தது. எனக்கு 6,00,000 கடன் இருக்கு. இப்ப நான் இந்த டீ குடிச்சிட்டு இருக்கும்போது கூட, எப்படி நான் காச புரட்டி அந்த கடன அடைச்சு முடிக்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். 1 மாசம் முன்னாடி தான் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. பிபி ஹை. ஸ்ட்ரெஸ், ஒர்க் பிரஷர், வீட்ல பிரச்சனை எல்லாத்தையும் தாங்க முடியலன்னா, பசங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு டீ குடிச்சுட்டு 2 தம் அடிச்சுட்டு போவாங்கம்மா. அதான் ஒரு நிம்மதியே அப்டின்னாங்க. ஐ வாஸ் லைக், என்னன்னா ஸ்மோக்கிங் இவ்வளவு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்க அப்படின்னு. என்னம்மா பண்றது? நீங்க எப்படி லேடீஸ் வெளியில எமோஷன எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ, அந்த மாரி எங்களுக்கு பண்ண தெரியல. அப்புறம் நான் நோட் பண்ணேன். இந்த டீ குடிக்கிற ஒரு பையன் கூட சிரிச்சுட்டுலாம் ஒண்ணும் டீ குடிக்கல. டீ குடிக்கும்போதே ஏதோ யோசனைகள். யோசிச்சுட்டே டீ குடிக்கிறாங்க. பசங்க சும்மா இருந்தா எதுவும் யோசிக்க மாட்டாங்கன்னு, ஐயோ! அந்த டீ கடைக்குள்ள போனா தெரியும். நான் அந்த பசங்கள எல்லாம் பார்க்குறேன், டீ குடிச்சுட்டே ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு அந்த அண்ணாகிட்ட என்ன ஆறுதல் சொல்லணும்னு கூட தெரியல. "நீங்க கவலைப்படாதீங்க. டீ மட்டும் குடிங்க. ஸ்மோக் பண்ணாதீங்க. எல்லாம் சரியாயிடும்னு" எந்திச்சு வந்துட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் நோட் பண்ணத வச்சு பார்க்கும்போது, என்னமோ டீ கடை தான் பசங்களோட ஒரு தெரப்பியா இருக்கு போல.